வணக்கம். மீண்டும் கதைகளின் உலகம் மூலம் உங்களை வரவேற்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு தன்னம்பிக்கையை எப்படி கூட்டுறன்ற பற்றி ஒரு வீடியோ செய்ய போகிறேன். அதில் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், நாங்கள் எப்போவுமே இருக்க கொம்பியா பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு மேலே இருக்க போஸாக இருந்தேன்னு, எங்களுக்கு எங்களை விட மேலே படித்தாக்களாக இருந்தேன்னு, எங்களை விட கொஞ்சம் பணக்காரராக இருந்தேன்னு நாங்கள் எப்போ கொம்பியா பண்ணி பார்ப்போம். கொம்பியா பண்ணி பார்த்துட்டு அவ சொல்கிறதான் சரின்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ பெரும்பாலும் நடக்கிற விஷயம் என்னென்னா, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடக்கும். எங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள் சொன்னால் நாங்கள் அதை கண்டிப்பாக நம்பிட்டு நாங்கள் இது எல்லாம் அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஆனால் சில நேரம் பார்க்க போனால் அது உண்மையாகவே இல்லை. அவேண்ட தோட்டில் அவ சொன்ன விஷயம் சரியாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்கணுமெண்டு இல்லை. அப்படி எப்போவுமே நாங்கள் மெட்டாக்கள்கிட்ட விஷயத்துலேயே மெட்டாக்கள் சொல்கிற விஷயந்தான் சரியென்று நினைச்சு கொரெக்ஷன் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட க்ரியேட்டிவிட்டி, எங்களோட நாங்கள் லேர்னிங் ப்ராசஸ்ன்றது குறையும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாமண்டா, மற்றவ ஒரு விஷயத்தில் பற்றி கதை கேட்க நாங்கள் அவைய அமைதியாக கேட்டு அவை என்ன சொல்ல வரையினம்ன்றதை இன்டர்ப்ரிட்டேஷன் இல்லாமல் கேட்டு அதிலேருந்து ஏதாவது நாங்கள் எடுக்க முடியுமென்ற அவங்களோட வாழ்க்கைக்கு அது சிறப்பான ஒரு விஷயம். அது வேறு. இது நான் சொல்ல விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்தை சொல்லினோம், இல்லை நீங்கள் இப்படி செய்தது பிள்ளையான்னு சொன்னால் நாங்கள் உடனே அப்படியோ நான் முதல்ல இதை வேலைக்கு வந்திருந்தால் நான் இதை முடிச்சிருக்கலாம், இல்லாட்டா நான் இப்படி க்ளீன் பண்ணி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லாட்டா இந்த வேலையை வேறு மாதிரி செய்திருந்தால் எனக்கு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு மட்டும் நாங்கள் இப்போ யோசிப்போம். ஆனால் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி திங்க் பண்ணி செய்கிற ஒரு பர்சன் எப்போவுமே நீங்கள் யோசிக்கலாம், இல்லை நான் இதுக்கான எஃபர்ட் கொடுத்தனா நான் செய்த விஷயம் சரியாக தான் இருக்கும், ஆனால் இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நோக்கப்பட்டிருக்கு. இந்த பெர்ஸ்பெக்டிவை மெட்டாகிற பெர்ஸ்பெக்டிவை ஏன் இப்படி நோக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு போட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த முறை செய்தீங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி யாரும் செய்யாட்டா கூட அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சரி, நீங்கள் அது சரியாக செய்கிறீங்களன்றதை பற்றி. ஏன் நான் அதை சொல்ல வலிக்குன்னாண்டா, நான் ஒரு விஷயம் முண்டியோர் கொண்டு கற்றுக்கொண்ட நான். இப்போ நாங்கள் பார்த்தா எங்கள்ட பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பினும் நல்ல மாதிரிலாம் பழகினோம். ஒரு தேவையண்டு வரைக்கல இல்லை நீங்களே செய்யுங்கோ என்று சொல்லி எங்கள்கிட்ட தள்ளி விட்டுட்டு தாங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாமரத்தை ஒரு நடுவான் பழத்தை அனுபவிக்கிற மாதிரி அப்படி தள்ளி விட்டுட்டு விடுவினம். இல்லை உங்களால் முடியுமென்று சொல்கிறது ஓகே, ஆனால் அவையாலே முடியும், அவையும் அது ஈடு கொடுத்து செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கேக்கில்ல. அவை அதை உங்களோட பக்கம் தள்ளி போட்டுட்டு அதை அனுபவிக்கிற மாதிரி அவைக்கு அந்த பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் எங்களோட ஊரில் நிறையவே நடக்கிற விஷயந்தான். ஆனால் அதுக்கு நான் எனக்கு ஒரு கோவம் மாதிரி வந்துச்சு, ஏன் அப்படியே செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா கடைசியில் பார்த்தா என்னாலே ஒன்றும் செய்யலாம், அவைக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் முடிக்கலாம். அவைக்கு தெரியும் அவை விருப்பம் இல்லைன்னா நான் அந்த விஷயத்தை செய்வேன்ட்டு தெரியும் அவைக்கு. எப்படியோ நான் எஃபர்ட் போடுவேன்ட்டு தெரியும். அப்போ அவை அதிலேருந்து விலகலாம் என்று அவைக்கு தெரியும். நான் அவன் வேண்டாம்னு சொன்னாலும் நான் அதை செய்வேன். அவையின் மைண்ட் செட் வேறு, என் மைண்ட் செட் வேறுண்டு. இப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நிவியோட கதைச்சு இப்படி எடுக்கிறத விட அதே அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அது எனக்கு ஒரு ஃபைனான்சியலாக பிரச்சனை வந்திருந்தாலும் ஆனால் அந்த ஒரு அமைதி ஒன்று இருக்குது தானே எனக்கு, அதை நான் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய விஷயத்தை நான் டபுளாக பே பண்ணியிருந்தாலும் அந்த அரைவாசி பேமெண்ட்டை தராட்டா கூட ஓகேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனெண்டா அது என்னுடைய மென அமைதியை குழப்புதண்டா, அது தேவையில்லை. அப்படியே தான் அவையன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முழுதாக அப்படித்தான் அவையன்றதை ஏற்றுக்கொள்கிறேன். அவள் பாசாங்குக்காக கதைச்சவை அல்லது அப்படித்தான் கதைப்பினம்ன்றதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் யோசிப்போம் வெளிநாட்டுக்கு வந்துட்டினோம் இல்லாட்டா அவ கொள்ளும் வேறு ஒரு டெவலப்பான சிட்டியில் இருக்கிறவன்னு சொல்லிச்சா நாங்கள் நினைப்போம் அவை எல்லாம் மாறி இருப்பினோம், அவை எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருப்பினோம், சமத்துவத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பினோம், அதை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பினோம், அவைக்குரிய நிறைய நாலேஜ் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பார்க்க போனால் அவள் மணி ஃபோக்கஸ் எல்லாம் இருந்திருப்பினோம். அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவைக்கு இப்போவுமே அவன்ட பாதையெல்லாம் இருக்குது, இன்னும் அதை அவன் கம்ப்ளீட் பண்ணிடல. நானே இது தன்னம்பிக்கைக்காக சொன்னான்டா, நீங்கள் சொல்கிற விஷயம் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்கள் தன்னம்பிக்கையாக சொல்லுங்கோ செய்யுங்கோ. இப்போ நீங்கள் அந்த உங்களோட போஸுக்கு தான் ஒரு விஷயத்த நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா இப்போயே சொல்லுங்கோ, பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எப்போ நினச்சிக்கொள்ளுங்கோ, இந்த நொடி தான் எனக்கு நிரந்தரம், அடுத்த நொடி இன்ஆக்டிவ்னு நினச்சி கொண்டீங்கன்னா ஓகே, இந்த நொடியில் நான் சொல்ல போகிறத பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அடுத்த நொடி எனக்கு இன்ஆக்டிவ்னு நான் தெரிஞ்சால் நான் இந்த நொடி சொல்லுவேன். அப்படி சொல்லி என்னென்னா நாங்கள் வாழ நினைக்கிறதே அப்போ வாழ்கிற மாதிரி இருக்கும்.
அதால் எனக்கு வேலை போடுமோ அப்படி இப்படின்னு நாங்கள் யோசிக்கல. எங்களோட லைஃப்பில் நாங்கள் எப்போவுமே திணிக்கப்பட்ட ஒரு லைஃப்க்கு தான் நாங்கள் வாழ்கிறோம். இல்லை நீங்கள் சொல்ல வர்ற கருத்தை நியாயமாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் சொல்ல வழிக்கிட்டீங்கன்னா மற்றவ கேட்டுக்கொள்ளினமோ இல்லையோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் சொல்லுவீங்களா, ஓகே நான் கான்ஃபிடென்ட்டாக இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறேன், அது எனக்கு காணும் என்று நீங்களே நினைச்சு கொள்வீங்கள். நீங்களே உங்களை பாராட்டி கொள்ளலாம். தன்னம்பிக்கையை வளர்க்கணுமெண்டா நீங்கள் செய்கிற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸாக செய்யணும். அதோட நீங்கள் சொல்கிற விஷயம் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். நீங்கள் செய்கிறது சரியென்று நீங்கள் முதல் நம்பணும். நீங்கள் உங்களை நம்பணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களை நம்பாமல் மற்றவை ஒரு தரமே நம்ப மாட்டணும். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போகிறீங்கன்னா முதல் உங்களுக்கு அதில் 100% நம்பிக்கை இருக்கணும். எனக்கு இந்த யூடியூப் துவங்கிக்கல எனக்கு கான்ஃபிடென்ட் இதுதோ இல்லையோன்னு தெரியும். ஆனால் நினச்சேன்னா நான் ஒரு விஷயம் ஒரு கதைக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிற விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதன்படி செய்தேன்னா அது சக்ஸஸ்